வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றாக இருப்பது எல்லாருக்கும் கிடைக்கிற வாய்ப்பு இல்லைங்க. வார்த்தையும் வாழ்க்கையும் அது என்ன, நான் நல்லதை செய்யின்னு சொல்லிட்டு நான் போய் வேறு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்போ என்னுடைய வாக்கு பழிக்காமல் போயிடும். பாரதி அப்படியே இருந்தார். நீர் என்னை ஓவியத்தில் தீட்டும், நான் உம்மை காவியத்தில் பாடுகிறேன் அப்படின்னாரா. காட்டு விலங்கறியும் கை குழந்தை தானறியும் பாட்டின் இசையதனை பாம்பறியுங்கிறாருங்க. அதை கேட்டால் பாம்பு கூட ஒரு நிமிஷம் நிற்குமா. விளாத்திகுளம் சாமிகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. தியாகராஜ பாதரும் கேபி சுந்தராபாலும் மற்றவங்களும் கீழே உட்காந்து கேட்பாங்களாங்க. விளாத்திகுளம் சாமி ரெட்டியப்பட்டி சாமிகள் பாடினா ஒரு முறை அவர் நிலாவளிசில் பாடிட்டு இருக்காரு. கூட்டத்தில் சலசலப்பு. நான் பாடினால் மனிதர்கள் தான் தலையசைப்பார்கள், ஆனால் உன் பாட்டுக்கு இயற்கை தலையசைக்கிறது. தோகை மேல் உழவும் கந்தன், சுடற்கரத்திருக்கும் வெற்றி, வாகையே சுமக்கும் வேலை, வணங்குவது எமக்கு வேலை. இது பாரதியினுடைய பாட்டுங்க. ரொம்ப பேருக்கு தெரியாது. நான் ஏதோ சாமி முடுறனாக்கு நினச்சிட்டு இருப்பீங்க. அவர் முருகன் தான் சொல்கிறார். வேலை வணங்குவதே வேலைன்னு வாரியார் சாமி எழுதி கொடுப்பாரு எப்போவுமே கையில் எழுதுகிற போது. அதுபோல் இந்த இடத்துல அந்த மயில் தொகையை பின்னணியாக கொண்டு எப்படி திருமுருகாற்றுப்படை சொல்லுமோ, உலகத்தினுடைய இருள் போகுமாறு கடல் மீது சூரியன் தோன்றுகிறான், அது புற இருளை போக்கும், அக இருளை போக்குவதற்காக முருகப்பெருமான் மயில் மீது தோன்றுகிறான். இதுதான் திருமுருகாற்றுப்படை. உலகம் உவப்ப வளநேர் புத்திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர் இமைக்கும் சேன்விலங்கு அவருளி உருணர் தாங்கிய மதனுடைய நோண்டால். ஒன்றும் பயப்படாதீங்க, இப்படி தான் பேசப்படுறார் போல் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இது 2000 வருஷத்துக்கு முதல்ல இருக்கக்கூடிய 10 பாட்டில் முதல் பாட்டாகிய திருமுருகாற்றுப்படையில் வரக்கூடிய செய்தி இது. பாரதி அதைத்தான் கையில் எடுத்து, தோகை மேல் உழவும் கந்தன், சுடற்கரத்திற்கும் வெற்றி, வாகையே சுமக்கும் வேலை, வணங்குவது எமக்கு வேலை. ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமான நேரம் அவசரமான நேரம். அவங்க சொல்லிவிட்டு இப்போ கிளம்புனாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இருங்கய்யான்னு சொல்லியிருக்கேன். சரின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லிவிட்டு நானும் சீக்கிரமாக முடிச்சிருவேன். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஏன்னா உரைகளிலேயே சிறந்த உரை நன்றி உரைம்பாங்க. ஏன்னா அவர் வந்தவுடனே படம் முடிய போகுது அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி. காரணம் என்னென்னா, நானும் விமானத்துக்கு போக வேண்டியிருக்கு. 9 மணிக்கு நான் விமானத்துக்கு போனோம். அதனால் தமிழுக்கு யார் கதி என்று கேட்டால் 2 பேரை தான் சொல்லுவாங்க. இந்த கதி இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். கதின்னா ஆதரவு இல்லாமல்னு அர்த்தம். மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கத்தை உருவாக்கிய பாண்டித்துரை தேவர் அவர்கள் ஒரு முறை மதுரைக்கு வந்தபோது திருக்குறள் புத்தகம் கிடைக்குமா, அதாவது கம்பராமாயணம் கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. ஆச்சரியம் பாருங்கள், யார் வீட்லேயும் அந்த சுவடிகளே இல்லை, சுவடே இல்லை. அப்புறம் அப்படி கூட சொல்லலாம், சுவடிங்கிறது. அப்புறம் அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. இங்கே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை ஆயிற்று, இங்கே ஏன் இல்லாமல் போச்சுன்னு சொல்லி அப்போ தான் அவர் 4ஆம் தமிழ் சங்கத்தை உருவாக்குனார்னு நம்ம கேள்விப்படுறோம். அதோடு மட்டுமில்லை, கம்பனுக்கும் திருவள்ளுவருக்கும் எல்லா வகையிலும் நாம் நன்றிக்கடன் செலுத்த வேண்டும் என்று சொல்லி, க என்பது கம்பனையும், தி என்பது திருவள்ளுவரையும், இவர்கள் இருவரும் தான் தமிழுக்கு கதி என்று அன்றைக்கு அவர் நினைத்தார். அதே போல ஸ்ரீராம் நிறுவனத்தார் ஒருபுறம் கம்பன் கழகத்துக்குரிய செய்திகளை சொல்லுவார்கள், மறுபுறம் திருக்குறள் போட்டிகள் நடந்து கொண்டே இருக்கும். அப்படியாக அந்த போட்டிகளில் பங்கேற்ற அந்த மாணவ செல்வங்களுக்கு பரிசு கொடுக்கிற வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு வெற்றி மேல் வெற்றி என்ற தலைப்பில் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாரதியை பற்றி சொல்லுகிற போது அவரை பற்றி நினைத்த உடனேயே நம்முடைய மனதிலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றாக இருப்பது எல்லாருக்கும் கிடைக்கிற வாய்ப்பு இல்லைங்க. வார்த்தையும் வாழ்க்கையும் அது என்ன, நான் நல்லதை செய்யின்னு சொல்லிட்டு நான் போய் வேறு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்போ என்னுடைய வாக்கு பழிக்காமல் போயிடும். பாரதி அப்படியே இருந்தார்.
காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொன்னார்னா அந்த குருவி பசித்திருக்குமேன்னு சொல்லிட்டு கடன் வாங்கிட்டு வந்து அரிசி எடுத்து போட தெரியுதே, போட்டுட்டு செல்லமாக வந்து கேட்டாங்களாம், நானும் நீங்களும் பசிதாங்களாம், பிள்ளைகள் எப்படி பசிதாங்கோ அப்படின்னு கேட்டபோது இப்படி செல்லம்மாவை ஒரு கையில் அணைச்சிக்கிட்டு, எனக்கு நீ இருக்கிறாய், உனக்கு நான் இருக்கிறேன், இந்த குருவிகளுக்கு யார் இருக்கிறார்கள், நாம் தானே அதை ஆதரிக்க வேண்டும். பாருங்களேன், இந்த எண்ணம் உள்ளவர்களால் தான் ஜாதியே வேண்டான்னு சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னவர் குருவியை கொண்டு வந்து ஜாதியில் சேர்த்துக்கிறாருங்க. எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம். பசி இருந்தது, வறுமை இருந்தது, கஷ்டம் இருந்தது, கவலையே படலை. இந்த சொல்லுவோம்ல, ஆன்மா என்னமும் ஆகாதும்பாங்க பாருங்க, அது மாதிரி அவர் எதுவுமே தீண்டலைங்க. அதுதான் ஆச்சரியம். காரணம் என்ன தெரியுங்களா? தனக்கான உலகத்தை படைத்து கொண்ட மனிதன் இந்த தற்கால கவலைகளுக்கு அவன் கவலையே படமாட்டான். உண்மையிலும் உண்மை. அதனால தான் சொல்வார் ஈனக்கவலைகள் அப்படிம்பார். கவலையிலேயே எதுன்னா ஈனக்கவலை. கரண்ட்டு போச்சுன்னா கவலை வந்துடும். அதில் பக்கத்து வீட்டில் லைட் எரிஞ்சால் இன்னும் கவலை வந்துடும். ஓடி போய் பார்த்துட்டா அங்கே கரண்ட், அங்கேயும் போயிடுச்சு, பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னொருத்த வந்து தெருவே போச்சு, அப்படி போட்டு பிரமாதம், நல்ல வேலை. எல்லோரும் ஒன்றா உட்காந்து வெளியே உட்காந்து பாவம். சின்ன சின்ன கவலைகளில் நம்ம வாழ்கிறோம். இந்த கவலைகளை தாண்டி வாழணுங்கிறது தான் பாரதியினுடைய எண்ணம். அதனால தான் அவர் எப்படி இருந்தாருங்கிறத அவருடைய கடைசி காலம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஆரம்ப காலத்திலேருந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் பாரதியை சந்தித்த நினைவு ஒன்று எழுதியிருப்பார். நீங்கள் எப்போவாவது நேரம் கிடச்சா படிங்க, நேரத்தை ஏற்படுத்திக்கிட்டு படிங்க, சரிங்களா? சும்படியில் வேண்டுகோளாக வைக்க முடியாது. இனிமேல் நேரத்தை ஏற்படுத்திக்கிட்டு படிங்க. என்ன சொல்கிறார் தெரியுங்களா? அவர் பாரதி காரைக்குடிக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு நண்பரை கூட்டிகிட்டு போகிறார். பாரதிக்கு அறிமுகம் இல்லை, நாமக்கல் கவிஞர். போன உடனே மாலை நேரம், ஒரு கண்மாய்க்கரை, ஏரின்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊர் பக்கம் சொல்கிறா இருந்தால் பொன்னேரி மாதிரி கண்மாய்க்கரை, சூரியன் மறைகிற நேரம், ஒரு கல் திட்டை, ஒரு மரத்துக்கு அடியிலே சூரியனை பார்த்தபடி நீரை பார்த்தபடி பாரதி அமர்ந்திருக்கிறார். இதை ஏன் இவ்வளவு விரிவாக சொல்கிறேன்னா, இதை வந்து நாமக்கல் கவிஞர் இந்த மாதிரி எழுதுகிறார். 2 பேரும் போகிறாங்க, அவர் அப்படியே அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்கார். இவங்க போன உடனே இவர்களை திரும்பி பார்த்து அப்படியே எந்திரிக்கிறார். கூட வந்தவர் இவர் ஒரு நல்ல கவிஞர். சொன்ன உடனே அவர் காலத்தொட்டு வணங்க போகிறாரு. எப்படி வாரா அவர்கள் வணங்க வந்தபோது துள்ளி பாய்ந்து தூக்கி நிறுத்தினாரோ, ஒருவர் காலை மற்றவர் தொடக்கூடாது என்று சொன்ன அதே பாரதி இந்த இடத்திலும் சொல்கிறார், அப்படியே இருங்கள், வணங்க வேண்டாம் சொல்லிவிட்டு, யார் என்று கேட்டவுடன், இவர் ஒரு கவிஞர், ஓவியமும் தீட்டுவார். நல்லா நினைவு வச்சுக்கங்க. 5ஆம் ஜார்ஜ் மன்னர் முடிசூடி கொண்டபோது ஓவியம் தீட்டி அதை பிற்காலத்தில் உலகுக்கு தந்தவர்களில் ஒருவர் நம்முடைய நாமக்கல் கவிஞர் அவர்கள். மாணிக்க நாயக்கர் என்கின்ற அந்த பொறியாளரோடு சேர்ந்து டெல்லிக்கே போயிட்டு வந்திருக்கார் அவர். இப்போ இந்த ஒரு செய்தியை பாருங்கள். இவர் ஓவியம் தீட்டுவார் சொல்லி உடனே பாரதி, பலே, நீர் என்னை ஓவியத்தில் தீட்டும், நான் உம்மை காவியத்தில் பாடுகிறேன் அப்படின்னாரா. பாருங்க, யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? உடனே அவர் என்ன பண்ணாரா, ஒரு பாட்டு அப்படின்னு கேட்டிருக்காரு நாமக்கல் கவிஞர். கூப்பிட்ட போது வராது. பாருங்களேன், ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி, 4 கவி சொல்லுவோம். ஆசு, மதுரம், சித்திரம், வித்தாரம், 4 வகையான கவிதை. பா இல்லை, பா வேற. ஆசிரியப்பா, வெண்பா, வஞ்சிப்பா, களிப்பா, அது வேற. ஒரு பையன் பாட்டு எழுதி வாத்தியார்ட்ட காமிச்சான். அவர் ஆர்வத்தோடு கேட்டார், இது ஆசிரியப்பாவா, வெண்பாவா, வஞ்சிப்பாவா, களிப்பாவா, விருத்தப்பாவா, இது வருத்தப்பா ஐயா அப்படின்னு சொன்னான். நான் ஏதோ எழுதியிருக்கேன் சார், பேசாமல் பார்த்துட்டு கொடுங்க, இதுக்கு மேலே என்னை போட்டு படுத்தப்படாது. ஏன்னா அவனுக்கு அது என்னன்னு தெரியாமல் எழுதியிருக்கான். இதில் ஆசு கவினா ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ, பாடணுன்னே பாடணும், அது ஆசுகவி. மதுரகவி, இனிமையாக பாடுதல். சித்திரகவி, சித்திரகவி தாங்க ஆச்சரியம்.
ரதபந்தம், அதே போல் கோமுத்திரி பந்தம்னு சொல்லுவாங்க. மாடு அப்படி போகிற போது அது கோமியத்தை அப்படி பெய்துக்கிட்டே போகிறப்ப இப்படி ஜிக்ஸாக்காக இருக்குமா, அது மாதிரி பாட்டு எழுதணுமா. பாட்டு எழுதி அதை முன்னும் பின்னுமாக கொண்டு வந்து சேர்க்கணுமா. சக்கரத்தில் பாட்டை நடத்தணுமா. இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில். அதை பாரதி ஒரு இடத்துல கேலியும் பண்ணுறாரு. கோமுத்திரி பந்தம், ரதபந்தம், தீப்பந்தம் போன்ற அர்த்தமற்ற பந்தங்களை கத்திக்கொண்டு இவர்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னு திட்டமும் செஞ்சுருக்காரு. இப்போ பாருங்கள், கூப்பிட்ட போது பாட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு இரவு பாரதியார் தங்கியிருந்த வீட்டில் இவரும் போய் படுத்திருக்காரு. பாரதி அங்கே படுத்திருக்காரு. திடீர்னு ஒரு 3 மணிக்கு இவர் முதுகில் ஒரு அடி விழுந்துச்சான். நாமக்கல் கவிஞருக்கு பாட்டு கேட்டாயே எப்படி பாருங்கள், நைட்டு 3 மணிக்கு, நைட்டு கூட சொல்ல, விடிய காலம் 3 மணிக்கு. உடனே நான் அவசரமாக எழுந்து உட்கார்ந்தேன். பாரதி பாட ஆரம்பித்தார். நல்லா கவனிச்சுங்க. அவர் கவிஞர் தானே உங்களுக்கு தெரியும். அவருடைய குரல் எப்படிப்பட்டது என்றால் அமானுஷ்யம் அப்படிம்பாங்க. அந்த மனித சஞ்சாரத்திலேயே இப்படி ஒரு குரலை நான் கேட்டதில்லை. பாலியா சொல்வார் இல்லையா, திருவிளையாட்டு படத்தில் வரும் இல்லையா, பாட்டும் நானே பாவம் நானேங்கிற பாட்டில் கேட்பாங்களே, நான் பாடினால் மனிதர்கள் தான் தலையசைப்பார்கள், ஆனால் உன் பாட்டுக்கு இயற்கை தலையசைக்கிறது அப்படின்னு சொல்வார் இல்லையா. இங்கே இவர் பாட ஆரம்பித்த அந்த பின்னிரவில்ங்க, விடியற்கால நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெருவில் இருக்க எல்லாரும் வந்து அந்தந்த பக்கத்தில் கிடைச்ச இடத்துல உட்கார்றாங்களாங்க. அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கார் இவர். சற்று நேரத்தில் பாட்டு முடிந்தது. சரி புறப்படலாம் என்றார். வேகமாக சென்று வில்வண்டியில் ஏறினார். விரைந்து சென்றார். சில நாட்களில் அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தி என் மனதை உலுக்கியது. இப்படி தாங்க அந்த கட்டுரை முடியுது. இப்போ பாருங்களேன், நான் சொன்னது ஒரு சிறு குறும்படமாக கூட இருக்கலாங்க. ஏன்னா பாரதியும் அவர் சந்திக்கக்கூடிய இடம். நம்முடைய இயக்குனர் அவர்கள் சொன்னாங்க பாருங்க, பாரதிதாசனும் பாரதியும் சந்திக்கிற போது அவரை எப்படி சொல்கிறார் அவர் அப்படின்னா, ரவிவர்மா ஓவியத்தில் வரையப்பட்ட சிவபெருமான். ஏன் தெரியுங்களா, அந்த சிவபெருமான் தான் மீசை வச்சுருப்பார். பார்த்துருக்கீங்களா? மற்ற சிவபெருமானுக்கு மீசை இருக்காது. அந்த ரவிவர்மா ஓவியத்தினுடைய பரமசிவன் போல் இருந்தார் நம்முடைய பாரதியார். மீசை வைத்தவர் இல்லையா அவர். அதனால் அதே போல் அவர் சிறப்பாக பாடுவாராங்கிறதுக்கு ஒரு செய்தி என்ன தெரியுங்களா, காசியில் நான் இப்போ போன ஆண்டுக்கு முதல் ஆண்டு போயிருந்தேன். காசிக்கு போயிருந்த போது பாரதியினுடைய வீட்டுக்கே போயிருந்தேங்க. பாரதியினுடைய அத்தை வீடு அங்கே இருந்தது. முதல்ல எங்கே போனேன்னா குமரகுருபரர் மடத்துக்கு போயிருந்தேன். அவர் தான் தமிழர்கள் வந்தால் தங்கிறதுக்காக, எப்படி பிர்லா மந்திர் டாட்டா இதெல்லாம் வச்சுருக்காங்களோ அது மாதிரி தமிழர்கள் வந்தால் தங்கிறதுக்காக ஒரு இதை கட்டு இது பண்ணார். அந்த மன்னருக்கு ஏற்ற மொழியில் இந்துஸ்தானியில் இது பண்ணி சிங்கத்து மேலே வந்தார்னா சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலிருந்து கங்கையை தாண்டி சென்ற புலவர்கள் 2 பேருங்க. ஒருவர் குமரகுருபரர், அடுத்தவர் பாரதியார். 2 பேருக்குமே அருகருகே அங்கே வந்து மடமும் வீடும் இருக்குது. இப்போ குமரகுருபரர் வணங்கிட்டு நீதிநீதி விளக்கம் தந்தவர். ஞாபகம் வச்சுக்கோங்க, செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு. ஒரே வார்த்தை. செல்வம்னா என்ன, பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, போதும்னு சொல்கிறோம்ல, அதுதான் சிந்தையின் நிறைவு. அவர் தான் நம்முடைய குமரகுருபரர். அவர் தான் நீதிநீர் விளக்கம் மட்டுமில்லை, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். இவர் பாடின பாட்டில் மீனாட்சி அம்மாவை எந்திரிச்சு வந்து நாயக்கர் மடியில் உட்காந்து அவர் கழுத்தில் இருந்த பொன் சங்கிலி எடுத்து அவருக்கு போட்டுச்சுன்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்கிறாங்கன்னா அந்த புலவன் தான் குமரகுருபரர். இப்போ பாரதிக்கு வாங்க. பாரதியினுடைய அத்தை வீட்டில் போய் அவர் தங்குறார். அவங்க மாமாவுக்கு இவரை பிடிக்காதான். ஏன் தெரியுமா, இவர் அந்த நம்முடைய வழக்கத்திற்கு ஏற்பவர் இல்லாமல் மீசை வைத்து கொண்டு இப்படி திரிகிறாரே என்று கோபத்தில் இவர்கிட்ட அதிகம் பேச மாட்டேறான். ஒரு முறை எட்டயபுரம் ஜமீன்தார் வர்றார், மன்னர் வர்றார், எங்கே காசிக்கு வர்றார். மார்கழி மாதம். அவங்க மாமா தான் அந்த கோயிலில் அந்த அர்ச்சகராக இருந்து அர்ச்சனை பண்ணுறவர். இப்போ அது முடிஞ்ச உடனே ஒரு திருவம்பாவை பாட சொல்லலாமே அப்படிங்கிறாரு மன்னர்.
திருவெம்பாவை பாட சொல்லலாமே. எப்போவுமே தெரிஞ்சுக்கங்க, அந்த அடுக்கு தீபம் காட்டுற போது 4 வேதங்களை சொல்லி முடித்த உடனே திராவிட வேத பிரியா அப்படின்பாங்க. சொன்ன உடனே பஞ்சபுராணம் பாடப்படும். தேவாரம், திருவாசகம், பல்லாண்டு, பெரிய புராணம் இதெல்லாம் பாடப்படும். இப்போ அன்னைக்கு பார்த்து சோதனையாக அந்த ஓதுவார காணோம். இது என் வாழ்க்கையில் நடந்தது. எனக்கு ஞானசம்பந்தன் எங்கள் அப்பாலாம் ஒன்றும் பேர் வைக்கலை. எங்கள் ஊரில் எங்கள் அப்பா திருமுறை கழகம் வச்சுருந்தார். அப்போ நாகர்கோவிலேருந்து ஒரு மடாதிபதி வந்திருந்தார். அவர் பேர் ஆறுமுக நாவலர். பழைய ஆறுமுக நாவலர் இல்லை, அவர் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவலர். இவர் வந்திருந்தார். இதெல்லாம் வீதி வளம் வந்த பிறகு கூட்டம் ஆரம்பிக்கிறப்ப கடவுள் வாழ்த்து பாடணும். ஓதுவாரை பார்த்தா காணோம். அப்போ எனக்கு ஒரு 3-4 வயசு இருக்கும். பள்ளிக்கூடம் போகல. அப்போ எல்லாம் 4 வயசில் சேர்க்க மாட்டாங்க. இந்த கையை கொண்டு இந்த காதை தொட்டாத்தான் சேர்ப்பாங்க. இப்போ மாதிரிலாம் கிடையாது. இப்போ பிள்ளை பேச தொடங்கினே பள்ளிக்கூட்டில் சேர்த்துருன்னு அம்மாங்கும் பள்ளிக்கூட்டில் சேர்த்துருவாங்க. அங்கே போனோன்னு டீச்சர் வாயை மூடு அப்படிம்பாங்க. அன்றைக்கி தான் அந்த பிள்ளை பேசியிருக்கோம். அது 2 முரணாக தான் இருக்கும். இப்போ நான் 3.5 வயசு 4 வயசு இருக்கும். ஓதுவார காணோம். விழா ஆரம்பிக்கணும். எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டார், நீ பாடுறியா? எனக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாதுங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, என்னென்னா எங்கள் வீட்டில் எங்கள் சகோதரிகளுக்கு ஓதுவார்கள் இது சொல்லி கொடுப்பாங்க, தேவாரம். அதை நான் காதில் கேட்டிருக்கேன். உடனே மைக்கு என்ன பாருங்கள், இம்மைக்கும் மறுமைக்குமாக எனக்கு அந்த மைக்கு உதவிக்கிட்டு இருக்கு. இது நான் சொன்னதில் கீவாஜா சொன்னது. அவர் கவனம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லி. அங்கேருந்தே எடுத்தேன். அந்த மைக்கு ஒன்று சரியா இல்லையா, வேறு மைக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. அம்மைக்கும் சரி இம்மைக்கும் சொல்லுவோம்ல, அது மாதிரி இம்மைக்கும் மறுமைக்கும் இது பயன்படும்னார். மைக்கை நான் கையில் பிடிச்சி, தோடுடைய செவியன் விட ஏறி ஒரு தூவன் மதி சூடி காடுடைய சுடரி படிபூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனி நாட்பணிந்து ஏற்றருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே அப்படின்னு பாடி முடிச்சல. வேற யாரும் கவனிச்சாங்க இல்லையா? மடாதிபதி கவனிச்சுட்டு எங்கள் அப்பாட்ட கேட்டார், பையன் யார்? என் பையன் தான். பேர் என்னான்னு கேட்டார். எங்கள் அப்பா சொன்னார், எங்களுக்கு குலதெய்வம் அங்காளேஸ்வரி, அதனால் அங்குச்சாமின்னு பேர். இதான் என் சொந்த பேர். இது ரகசியம்னால நான் மைக்கில் சொல்கிறேன். ஒன்றும் சொன்னால் தப்பு இல்லை. அங்குச்சாமி அப்படியா? சரி, வீட்டில் கூப்பிட்டுக்குங்க, ஞானசம்பந்தன்னு பேர் வைங்க அப்படின்னார். அந்த ஒரே பாட்டில் பேர் வாங்கின ஒரே ஆள் நான் தான். அதுக்கு பிறகு பாடலை. எதுக்கு? அதான் பேர் வாங்கியாச்சுல, அப்புறத்துக்கு பேர் வாங்கத்தானே பாடுறோம். பேரே வாங்கியாச்சு. திருவெம்பாவை பாட சொல்கிறாருங்க மன்னர். இப்போ அந்த அத்தை வீட்டுக்காரரு கொஞ்சம் பதைக்கிறாரு. மன்னர் வந்திருக்காரு, பாட ஆள் இல்லையே. அப்போ அவங்க அத்தை சொல்கிறாங்க, சுப்பையா பாடுவானே, சுப்பையா சுப்பிரமணிய பாரதி, அவருக்கு பிடிக்கலை, இருந்தாலும் பாட சொல்கிறாருங்க. அப்போ பாடுறாருங்க பாரதி காசியில். பாட 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 மன்னருக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது இல்லையோ, அந்த அத்தையினுடைய வீட்டுக்காரர் மாமா கண்கலங்கி நின்றாருங்க. மன்னர் மன்னர் யாருன்னு கேட்டவுடனே இன்னார் பையன். அப்படியா, நீர் ஏன் இங்கே இருக்கிறீர்? வாரும், நம்முடைய எட்டயபுரத்துக்கு வரும் சொல்லிவிட்டு மன்னர் புறப்பட்டார். அவரை அனுப்பிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டாராங்க. யார்? அது வரைக்கும் அவர்கிட்ட பேசாத அந்த அத்தை வீட்டுக்காரர். நாங்களெல்லாம் ஆசாட பூதிகள். நாங்கள் என்ன செய்யறோம் தெரியுமா? எல்லாம் பேசுகிறோம், ஆனால் 5 பேர் அறிவும் கண்களையாக அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையாக ஒன்றாக எங்களுக்கு உருவாக்க தெரியல. நீ பாடுகிற போது தெய்வீகம் ஒலித்தது, நான் உன்னை தவறாக நினைத்து விட்டேன். இந்த குரல் தான் பாரதியினுடைய குரல். அங்கே நான் போனபோது அந்நேரம் பார்த்து என்ன ஒருத்தர் ஃபோனில் கூப்பிட்டாருங்க. எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு கேட்டேன். நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன்னு சொன்னார். ஒரு 10 நிமிஷம் பேசுங்க அப்படின்னேன். ஏங்க, உங்களை பேச கூப்பிட்றதுக்காக ஃபோனில் கூப்பிட்டா என்னைய போய் பேச சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை, நான் இப்போ இதில் நிற்கிறேன், காசியில் நிற்கிறேன், நீங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து கூப்பிடுறீங்க. காசி நகர்ப்புலவர் பேசும் முறை இதை காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கதிவு செய்வோம்னு சொல்லிட்டு பாரதி பாடினார். இன்றைக்கி நான் காசிக்கு வந்துட்டேன், நீங்கள் காஞ்சியில் தற்செயலாக நீங்கள் அங்கேருந்து என்னை கூப்பிடுறீங்க. நம்ம பேசுகிறதுக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னால், இதை முன்னுணர்ந்த பாரதியினுடைய அந்த
பேரறிவை நாம் என்ன சொல்லி பாராட்டுவது? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. பாரதியினுடைய இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் சொன்னது போல் கனவு காணும்போது அது பலிப்பதற்கான சத்தியத்தையும் அதில் சேர்த்துறணுங்க. அது பலிக்கலை இது பலிக்கலைன்னா பழிக்குமாறு கனவு காணணும். நமக்கு எந்த விஷயம் பலிக்குமோ அதுக்கேற்றபடியான கனவாக இருக்கணும். அந்த கனவுகளையெல்லாம் அவருக்காக காணலைங்க. எங்கள் பேராசிரியர் தோ பரமசிவன் சொல்லுவார், ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அது எனக்கா நமக்கான்னு பாருங்கள். நல்லா கவனிங்க, எனக்கா நமக்கான்னு பாருங்கள். நமக்குன்னா விட்டு கொடுத்துருங்க. ஏன்னா எனக்கு பெருசு இல்லை, நமக்கு தான் பெருசு அப்படிம்பார். எதுவுமே நமக்கு என்று வருகிற போது தான் அதனுடைய அருமை தெரியும். பாரதியினுடைய கனவுகள்லாம் அப்படித்தான் இருந்தது. இன்றைக்கும் கூட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன் நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கலில் பாட்டு செய்து தோணிகளோட்டி விளையாடி வருவோம். இந்த பாட்டு இது ஒரு ஐஏஎஸ் நேர்முகத் தேர்வில் இந்த பாட்டை சொல்லி இதனுடைய வரி என்னன்னு கேட்டிருக்காங்க. வந்தவர் சொன்னார், இதுதான் வரின்னு இருக்கார். சரி போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. வரி அது இல்லை. வரி என்னன்றீங்களா? ஒன்றும் நானே சொல்லிடுறேன், ஒன்றும் பயப்படாது. எல்லோரும் முகமும் அப்படி மாறி போகுது. நான் வகுப்பில் பார்த்துருக்கேன். இந்த இவங்க கூட மாணவர்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க. முகம் எந்திரின்னா நெஞ்சு வலி வந்துடும் சில பேருக்கு, பார்த்துருக்கேன் நான். முதல் வரி, வெள்ளிப்பனிமலையின் மீதுலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம்னு சொன்னால் இதுதான் அந்த பாட்டோட முதல் வரி. என்ன பண்ணிவிட்டாங்க, சினிமாவில் எடுத்து நடுவில் பாடிட்டார் சிவாஜி என்ன விஸ்வநாதன் இசையமைச்சார். அதில் கூட அவர் இசையமைக்கிறப்ப KS கோபாலகிருஷ்ணன் அந்த படத்தோட டைரக்டர், கை கொடுத்த தெய்வம்னு நினைக்கிறேன், தப்பாக சொன்ன திருத்திருங்க, கரெக்ட் தானே? ரைட். அப்போ அந்த பாட்டை பாரதி பாட்டை நேரத்தில் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா சரி பாரதி பாட்டை வச்சிடலாம். இவருக்கு பாரதியார்னா யாருன்னு தெரியாது. யாருக்கு? விஸ்வநாதனுக்கு. கவிதையை போட்டு பார்த்துட்டு மீட்டர் தட்டுதே, அவர் கூப்பிடுங்க மாற்ற சொல்லுவோம் அப்படின்னு இருக்காரு. KS கோபாலகிருஷ்ணன் சிரிச்சாரான், இந்தா பேசாமல் இப்படி போடு, சங்கீதத்தோடு நின்றுக்கோ சொன்ன உடனே அப்புறம் தாங்க விஸ்வநாதனுக்கு தெரிஞ்சிருக்கு எவ்வளோ பெரிய மகாகவி அவர். ஏன்னா அவருடைய உலகம் என்ன, இசை உலகம். அதில் நம்ம குறையா சொல்லக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களை நினச்சி பார்க்குறப்ப இந்த பாட்டு நமக்கு என்ன செய்தியை தருதுன்னு பார்க்குறோம். அவர் கனவு கண்டார், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். செஞ்சுருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். ஐயா போன்றவர்கள்லாம் இப்போ சட்டத்தில் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு வகையில் இணைச்சிருந்தா உண்மையாக எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பக்கம் வெள்ளத்தில் பார்க்குறோம். முந்தையெல்லாம் நான் அந்த முதல்ல இந்த நியூஸ் போடுவாங்க, சினிமாலாம் போடுறதுக்கு முதல்ல, பீகாரில் வெள்ளம், அப்புறம் பீகாரில் பஞ்சம், ரெண்டுமே காட்டுவாங்க. அது ரெண்டுமே நம்ம பார்ப்போம். யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார், நம்ம இன்னும் படம் போடலேன்னு உட்காந்துருப்போம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நியூஸ் தான் ஓடுது, மெதுவாவா அப்படிலாம் சொல்லுவாங்க சில பேர். இப்போ யோசிச்சு பாருங்க, இதை அவர் நினச்சி வச்சுருக்கார். கனவு காண்கிற போது இந்தியா இப்படி இருக்க வேண்டும், நதிகள் இப்படி இருக்க வேண்டும். சரி, இதுக்கு பிறகு ஒன்று சொல்லட்டுங்களா? செல்லம்மா பாரதிக்காக, பெண்களுக்காக அவர் ஒரு பத்திரிக்கை தொடங்குறார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பத்திரிக்கை என்ன தெரியுங்களா, கொஞ்ச நாள் தான் 13 இதழ் என்னமோ தான் வந்துச்சுங்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த இதழ் வரல. அந்த தொகுப்பெல்லாம் இப்போ எடுத்து வச்சுருக்காங்க, அதெல்லாம் நல்லா இருக்குது. அதில் ஒரு கட்டுரை இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபநாசம் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். யார் பேரில் தெரியுங்களா? செல்லம்மா பாரதி பேரில் இருக்கும் அந்த கட்டுரை. அதில் பாபநாசம் அருவியில் நீராடுறதுக்கு அந்த எல்லோரும் பெறப்படுறாங்க. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, நீர்வீழ்ச்சிங்கிறது தமிழ் சொல்லு இல்லை, அது வெள்ளைக்காரன் வாட்டர் ஃபால்ஸ்னு வச்சுருந்தான். நம்ம அதை மொழிபெயர்த்துவிட்டோம், நம்ம வீழ்ச்சின்னு சொல்ல மாட்டோம். பாகற்காயை கூட பாகு அல்லாத காயின்னு தான் சொல்லுவோமே தவிர கசந்த காயின்னு சொல்ல மாட்டோம். கசப்பு காய் இல்லை, பாகு அல்லாத அப்படின்னா என்ன, இனிப்பு அல்லாத காய்
கசப்பு, அவ்வளோதான். அது மாதிரி இங்கே இந்த கட்டுரையில் அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்னு கேட்டால், பாபநாசத்துக்கு பயணப்படக்கூடிய ஒரு செய்தியை சொல்லுவாருங்க. எல்லாரும் வண்டிகளில் போவாங்க, சுற்றிலும் வேல் கொண்டு மற்றவங்க நடந்து வருவாங்க. அங்கே போய் உட்கார்ந்து அந்த குற்றாலத்துக்கு முன்பாக அந்த மேலே பாபநாசம் அந்த பக்கம் அந்த தண்ணீர் ஓடி வர்ற அந்த நதியில் காலை தொங்க போட்டு உட்கார்ந்து ஒரு பாறையில் கொண்டு போன தோசையை வச்சு, அதில் ஏற்கனவே மிளகாப்பொடி இருக்குமா. திருநெல்வேலிக்காரவங்க எப்போவுமே இட்லி தோசை சாப்பிட்றப்ப மிளகாப்பொடி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. இப்படி மிளகாப்பொடி வச்சு அந்த அந்த தாமிரபரணி தண்ணியை கொஞ்சம் விட்டுக்கிறணுமா நல்லெண்ணெய்க்கு பதிலாக. இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது போன்ற ஒரு இன்பம் இல்லை. காலிலே மீன்கள் கடிக்க, கைகளிலே தோசையை விண்டு நாம் வாயிலே விழுங்குகிற போது ஏற்படுகிற இன்பத்திற்கு இணையாக ஒன்று உலகத்தில் உண்டா? இந்த கட்டுரை நீங்கள் படிக்கணும். எதுக்காகனா, நம்ம பொதுவாக பாரதியை பற்றி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிட்டு போயிடுறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பாஞ்சாலி சபதமும் கண்ணன் பாட்டும் அழகாக சொன்னாங்க பாருங்கள். ஏன் கிருஷ்ணகான சபையில் நடத்துகிறோம்னா, அவருக்கு உகந்த தெய்வம் கண்ணன் தானே. என்ன அருமையான வார்த்தை. அதுபோல் கண்ணன் பாட்டும் பாஞ்சாலி சபதமும் குயில் பாட்டும் பாண்டிச்சேரியில் இருந்தபோது எழுதப்பட்டவை. ஏன் தெரியுங்களா? 1908 18 வரைக்கும் 10 ஆண்டுகள் அங்கே இருந்தார். இது எப்படி நான் இவ்வளவு நினைவாக சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லை. அந்த 1908 100ஆண்டு விழா கொண்டாடுறப்ப என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. பேச கூப்பிட்டா மறக்க மாட்டேன். அதனால தான், ஏன்னா கவர் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்காகத்தான். இருக்கட்டும், சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். இப்போ அந்த 10 ஆண்டுகளில் அவர் எழுதின அந்த 30 காப்பியங்களில் கண்ணன் பாட்டு என்ன அழகான விஷயம். அதில் கண்ணனை என்னென்ன வகையில் அவர் பார்ப்பார். காதலனாய், காதலியாய், தந்தையாய், மகனாய், அரசனாய், குருவாய், சீடனாய், எத்தனை வகையில் அவர் பார்ப்பார். அதிலேயே சொல்லுவார், கண்ணன் எப்படிப்பட்டவன், எங்கிருந்தோ வந்தான் சொல்லி பாடுற போது, ஈங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன், நண்பனாய், மந்திரியாய், நல்லாசிரியனுமாய், பண்பிலே தெய்வமாய், பார்வையிலே சேவகனாய் சொல்கிற போதே நமக்கு மேய்ச்சில் இருக்குங்க. அதில் முன்னாடி வேலைக்காரர்கள் இல்லைன்னா வீடு என்னாகுங்கிறத இன்றைக்கி நம்ம நினச்சி பார்க்குறோம். ஏன்னா வேலைக்கு வர்ற போதோ பல விஷயங்களை கேட்டுட்டு தான் வர்றாங்க. கிரைண்டர் இருக்கா, மிக்சி இருக்கா, டிஷ்வாஷர் இருக்கா, டிவி இருக்கா, எல்லா சேனலும் தெரியுமா, இப்படிலாம் கேட்டு தான் வர்றாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம யாராவது போயிட்டாங்கன்னா நம்ம என்ன கஷ்டப்படுறோம்னு நமக்கு தெரியும். பாரதி எழுதுகிறாருங்க, வேலைக்காரர்கள் இல்லாத போது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஏண்டா வரலேன்னு கேட்டால் அவன் எப்படி போய் சொல்லுவான், பானையிலே தேள் இருந்து பல்லால் கடித்ததன்பான். தேளுக்கு பல்லு கிடையாது, கொட்டும். பானையிலே தேள் இருந்து பல்லால் பாட்டியார் செத்துவிட்ட 12ஆம் நாள் என்பார். ஒன்று 16ஆம் நாள் வைக்கணும், இல்லாட்டி 10ஆம் நாள் வைக்கணும். அது ரெண்டும் இல்லாமல் 12ஆம் நாள் என்பான். ஓயாமல் பொய்யுரைப்பார், ஒன்றுக்கு ஒன்று சொல்வார். அப்புறம் என்ன, இப்படிப்பட்ட அவங்க இல்லாட்ட நம்ம படுற கஷ்டம் என்ன, இவ்வளவும் சொல்லி இதையும் சொல்லுவாருங்க. அதே போல் அந்த காதல் வரிகளில் நீங்கள் கேட்கணும்னா, கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம் கண்டு வர வேணுமடி தங்கமே தங்கம்னு பின்னாடி தெய்வத்தின் தெய்வம்னு ஒரு படம். சரியா? சரிதான். ஏன்னா ஒரு பதில் சொல்லிட்டு அப்போ திருப்பி கேட்டுகிட்டே இருப்பிறான்னு. தெய்வத்தின் தெய்வம் ஜானகியினுடைய குரலில் கேட்டு பாருங்க. இது ஜி ராமநாதன் இசைன்னு சொல்லுவாங்க. கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம் கண்டு வர வேணுமடி தங்கமே தங்கம். அதில் அந்த காதலி தோழிகிட்ட சொல்கிறா, டேய் எங்கே அவனை காணோம், இந்த காதலனை வரேன்ட்டு போனேன், ஆளை எங்கே போனான், போய் சொல்லு. ஆற்றங்கரை அதனில் முன்னம் ஒரு நாள் என்னை அழைத்து தனியிடத்தில் பேசியதெல்லாம் தூற்று நகர்புரசு கொண்டு கூட்டுவேன் என்று சொல்லி வருவாய் சந்தங்கமே தங்கம். போய் சொல்லிட்டு வா போ. நான் என்ன செய்வேன், அன்னைக்கு உட்காந்து என்கிட்ட கையை பிடிச்சிக்கிட்டே இந்த காதல் மொழி பேசுகிறான்ல, அது ஊர் பூரம் சொல்லிடுவேன்னு சொல்லி பாருங்க. ஒரு சின்ன பிளாக்மெயிலே பண்ணுறாங்க. தூற்றி நகர்முரசு கொண்டு நான் என்ன சொல்லுவேன், அப்படியே சொல்லிடுவேன்னு சொல்லு. இந்த பாட்டு நீங்கள் அதை கேட்டு பாருங்கள். நான் சொல்கிற போது கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். இவருக்கு அப்போ ஞான சம்பந்த பட்டம் கொடுத்தோன்னு நினச்சி விடாங்க. சின்ன பிள்ளையில பாடி இருந்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ
இந்த பாட்டு மட்டுமல்ல, பாஞ்சாலி சபதத்தை அவர் எழுதவே காரணம் என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் வெள்ளி பாரதம் மாதிரியான, எப்படி அவர் கம்பன் மீது அதிக ஈடுபாடு உண்டு. நம்ம நீதியரசர் அவர்கள் சொன்னது போல, கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமி தண்டே யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை சொல்லியிருக்காரு. கம்பன் என்ற ஒரு மானுடன் வாழ்ந்ததும் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் பாடினது வில்லி பாரதம் தாங்க பாடியிருக்காரு. அதுவும் பாஞ்சாலி சபதத்தை எடுக்கிறாரு. அதாவது சுதேசி மன்னர்களெல்லாம் யார், பாண்டவர்கள் மாதிரி பேசாமல் உட்காந்துருக்காங்க. கௌரவர்கள் ஆங்கிலேயர் ஆட்டம் போடுறான், பாஞ்சாலி சபையிடம் இழுத்து வரப்படுறான். அப்போ அந்த தர்மன் மீது இவருக்கு வர்ற கோபம் இருக்குது பார்த்தீங்களா, அவன் மற்றதெல்லாம் வச்சு ஆடுறப்ப கோவப்பட மாட்டாருங்க. அவன் நாட்டை வத்து இழந்தான்னு சொன்னோன்னே வர்ற கோபம் பாரதிக்கு, அடே அப்பா, கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்திலத்தல் போலும், ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தர்மன், அவை தெரிந்த தர்மன் இல்லை, அவை உணர்ந்த தர்மன் தேயம் வைத்திலந்தான், சீச்சி சிறிய செய்கை செய்தான் சொல்லிட்டு கதையை நிப்பாட்டிட்டு கவிக்கூற்றில் அடிப்பாருங்க. கவிக்கூற்று என்ன தெரியுங்களா, பாத்திரங்கள் பேசாதப்ப படைப்பாளர் பேசுவான். இது கம்பன் செய்வார், வில்லிபுத்தூரால் செய்வார், இவரும் செய்வார். நாட்டு மாந்தரெல்லாம் தம்போல் நரர்கள் என்று கருதார், ஆட்டு மந்தையாம் என்று உலகை அரசர் எண்ணி விட்டார், காட்டும் உண்மை நூல்கள் பலதாம் காட்டினார்களேனும் நாட்டு ராஜநீதி மனிதர் நன்கு செய்யவில்லை, ஓரம் செய்திடாமே உலகத் துயிர்கள் கொண்டிடாமே, சோரம் செய்திடாமே பிறரை துயரில் ஆழ்த்திடாமே, ஊரையாரும் முறைமை உலகில் ஒருபுறத்தும் இல்லை, சாரமற்ற வார்த்தை மேலே சரிது சொல்லுகின்றோம். சரி விடு, அது எதுக்கு பேசிட்டு உனக்கு கதை சொல்கிறேம்மா கேளு அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தை யார் மேலே காட்டுவாப்புல தெரியுமா, பீமனை எந்திரிச்சு பேச விட்டு அடிப்பாப்புலங்க. டேய், பாஞ்சாலியை வச்சாட ஆட சொன்ன, கதிரை வைத்தில் வந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம், அர்ஜுனா போடா போய் தீப்பந்தம் கொண்டாடா, அவன் கையை எரிப்போம். அப்போ அர்ஜுனம் பேசுகிற வார்த்தை மாதிரி ஒரு வார்த்தையை நீங்கள் எங்கேயும் கேட்க முடியாதுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் பாடம் பாரதி அதெல்லாம் இருக்கட்டுங்க. சில வார்த்தைகளை சிலர் இருக்கப்போ பேசக்கூடாதுங்க. முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன வார்த்தை சொன்னாய் பீமா, யாவர் முன்னே சொன்னாய். டேய், நம்ம அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை இருக்கலாம்டா, எதிரிக்கிட்ட அதை காட்டலாமா, காட்டக்கூடாதுல்ல. சொல்லிட்டு அவன் சொல்லுவான், தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்னும் இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகங்கற்கும் வழி தேடி விதி இந்த செய்கை செய்தான். டேய், நம்மளை பகடக்காயா வச்சு விதி இன்னைக்கு விளையாண்டுக்கிட்டுக்கடா. இன்று கற்றுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும், தர்மத்தை மென்மேலும் வெல்ல காண்போம், தனு உண்டு காண்டிபம் அதன் பேர் என்றான். எப்படியான ஒரு வீரம் வெற்றி இருக்கு பாருங்க. குயில் பாட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா, குயில் பாட்டு என்ன தெரியுங்களா, அது முழுவதும் இசை வடிவத்தில் தாங்க பாடணும். காட்டு விலங்கறியும் கை குழந்தை தானறியும் பாட்டின் இசை இதனை பாம்பறியுங்கிறாருங்க. அதை கேட்டால் பாம்பு கூட ஒரு நிமிஷம் நிற்குமா. விளாத்திகுளம் சாமிகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. தியாகராஜ பாதரும் கேபி சுந்தராபாலும் மற்றவங்களும் கீழே உட்காந்து கேட்பாங்களாங்க. விளாத்திகுளம் சாமி ரெட்டியப்பட்டி சாமிகள் பாடினா, ஒரு முறை அவர் நிலாவளிசத்தில் பாடிட்டுருக்காரு, கூட்டத்தில் சலசலப்பு. பாடி முடித்த பிறகு என்னான்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல பாம்பு வந்துருச்சு கூட்டத்துக்குள்ள. அப்புறம் அப்படின்னு அவர் பதட்டத்தோடு கேட்டிருக்காரு. அதை கொண்டுட்டோம்னு இருக்காங்க. ஒரு ரசிகனை கொண்டுட்டிங்களாடா அப்படின்னாராம். பாருங்களேன், வைப்ரேஷனுக்கு பாம்பு வருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பு காது கிடையாது, ஆனால் அந்த ஒலி அலை வந்து அதை எழுதிட்டு வருமா. ஒரு நல்ல ரசிகனை கொண்டுட்டிங்களாடான்னு சாமி சொல்லியிருக்கார். அப்போ அவர் பாம்புன்னு நினைக்கல, அது ஒரு ரசிகன், ஒரு ரசிகனை கொண்டு விட்டீங்களாடா. எவ்வளவு அருமையான வார்த்தை. காட்டு விலங்கறியும் கை குழந்தை தானறியும் பாட்டின் இசையதனை பாம்பறியும். நான் ஒத்து பார்த்து ஆச்சரியப்பட்டேங்க. பாரதி பாடினது எப்போ, ரெட்டியப்பட்டி சாமிகள் வாழ்ந்தது அதுக்கு பின்னாடி தான். கி ராஜநாராயணன் அவர்கள் அவரை பற்றி அற்புதமாக எழுதியிருப்பார், நீங்கள் பார்த்து படித்து பார்க்கணும். இப்போ பாரதியை பற்றி சொன்னால் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாங்க. எல்லாவற்றுக்கும் மேலே தெரியுமா, அச்சம் தவிர ஆண்மை தவறில் புதிய ஆத்திசூடி எழுதினார். பயப்படாமரு, தைரியமாறு, எவ்வளோ விஷயங்கள் நமக்காக காத்திருக்கு. அதுதான் நமக்கு தேவை. யாருக்கும் பயந்ததில்லை.
மகாத்மா காந்திகிட்ட போய் தேதி கேட்குறாரு, படத்தில் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு திருவல்லிக்கேணி கடற்கரையில் ஒரு கூட்டம் வைத்திருக்கிறேன், வர முடியுமா? உடனே காந்தி, இல்லையே, வேறு ஒரு வேலை இருக்குது, நன்றி, உமது ஒத்துழையாமை இயக்கை சிறப்பாக அமையட்டும். இந்த வார்த்தையை பாருங்கள். ஒத்துழையாமை இயக்கம்னா அவர் ஒத்துழையாமை இயக்கம் ஒன்று, எனக்கு நீ ஒத்துழையாமை இயக்கத்தை நீ பண்ணிட்ட, அது வாழ்த்துக்கிறேன். போகிற போக்கில் அடிச்சுட்டு போடுங்க. நீங்கள் அந்த கேரக்டரை பார்க்கணும்னா கப்பலோட்டி தமிழன் படம் பார்க்கணும். அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, பார்க்கணும். சுப்பிரமணிய பாரதியோட டங்குன்னு வந்து குதிப்பாருங்க. எஸ்வி சுப்பையான்னு ஒரு நடிகர், ஆவேசமாக நடிக்கக்கூடியவர். வஉசியும் சுப்பிரமணிய சிவாவையும் காமிச்சு, இவர்கள் இருவரையும் தெரியுமா? உடனே அவர், சூரிய சந்திரனை தெரியாத மூடன் உலகில் இருப்பானா? தெரியும், உன் மீது குற்றம் சாட்டுகிறோம், சாட்டிக்கொள்ளும், நீர் போகலாம், வருகிறோம், போயிடுவார். அப்படியே இது நடந்ததா இல்லைங்க? இந்த தைரியம் வேணும். இது இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். இதுக்காக தான் என்ன செய்கிறாங்க, பாப்பா பாட்டு ஏன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு? காலை எழுந்தவுடன் படிப்பு மூளைக்கு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு இதயத்துக்கு, மாலை முழுதும் விளையாட்டு உடற்பயிற்சிக்கு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வரலாகாது பாப்பா. நீதி உயர்ந்த மணி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் சான்றோர். இது பாப்பாவுக்காக சொன்னது மட்டும் இல்லைங்க, பாப்பா கேட்டுக்கிட்டு இருக்கப்பே நமக்கும் சொல்கிறது தான். ஆத்திசூடி எதுக்காக? இந்த குழந்தைக்கு ஒரு வரி பாட்டு போதும், இந்த குழந்தைக்கு 2 வரி பாட்டு போதும், இந்த குழந்தைக்கு 4 வரி பாட்டு போதும், இந்த குழந்தைக்கு 108 வரி பாட்டு கொடுத்தாலும் படிக்கும் என்றால், அந்த வளர்ச்சிக்கு ஏற்ப நம்ம இலக்கியங்களை படைச்சோம். அந்த காலத்தில் அத்தனை இலக்கியங்கள் நம்ம வச்சுருந்தோம். ஆத்திசூடி கொன்ற 7 இளந்தமிழ்னு இருக்குதுங்க. அந்த 7 இளந்தமிழ் வாங்கி நீங்கள் படித்து பாருங்கள். வாசுப மாணிக்கனார் அதுக்கு ஒரு 307 தொகுப்பு கொடுத்துருக்காரு, மணிவாசகர் பயிர் தான் நினைக்கிறேன். அற்புதமான விஷயங்கள் இருக்குது அதில். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேறு ஒன்றுமே வேண்டாம், அது போதும். நன்னறி, மூதுரை, எல்லாமே நல்வழி எல்லாம் அதில் இருக்குது. பாரதியை எல்லோரும் இந்த நூற்றாண்டில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எப்படி ஸ்ரீராம் நிறுவனத்தார் இதனை தங்களுடைய தொண்டாக கருதி வேறு ஒன்றும் நினைக்கல. அவங்களுக்கு எவ்வளவோ வேலைகளும் எவ்வளவோ தொழிலும் இருக்குது. அதற்கிடையிலும் கூட இலக்கியம், குறிப்பாக பாரதி, குறிப்பாக கம்பன் என்று கையில் எடுத்து அதை எல்லோருக்கும் கொண்டு செலுத்தி அதிலே வெற்றி பெறுகிறவர்களுக்கு விருது கொடுத்து பாராட்டி பணி செய்கின்ற ஸ்ரீராம் நிறுவனத்தாருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்து, இன்றைக்கு இந்த விழாவிலே பேசுவதற்கான நல்வாய்ப்பை தந்த பெருமக்களை மீண்டும் பாராட்டி, 144வது பிறந்தநாள் பாரதிக்கு வந்திருக்கிறது. 150வது விழாவை மிகச்சிறப்பாக நாடு முழுவதும் கொண்டாடும் வண்ணம் செய்ய வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டு, நல்ல வாய்ப்பு தந்த பெருமக்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.